வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு பிஸ்கெட். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இதை சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 தான். எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா 15-20 நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் இந்த பிஸ்கெட். இப்போ இந்த கோதுமை மாவு பிஸ்கெட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவும் 1/3 கப் அளவு சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் எடுத்திருக்கேன். 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்ல மைல்டு ஸ்வீட்னஸோடு இந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கூட சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, சுவை கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. வெண்ணெய் சேர்க்குறது பிஸ்கெட்டுக்கு நல்ல கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது கூட வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ இந்த வெண்ணெயோடு சேர்த்து இந்த மாவை நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 1/3 கப் அளவு பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும். மாவு பிசையும் போது மட்டும் தண்ணியை பார்த்து கவனமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து பாதி மாவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி பலகை மேலே லேசாக இந்த மாதிரி கோதுமை மாவு தூவிக்குங்க. இப்போ தேய்ச்சிடலாம். ரொம்ப தின்னாக தேய்க்காமல் ஓரளவு திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பிஸ்கெட்டும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். தேய்ச்சாச்சு. இந்த அளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களை நல்ல லெவலாக கட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப சுவையான ஸ்நாக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேக்கரியிலலாம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம திக்காக தேய்ச்சிருக்கிறதுனால இந்த கட் பண்ண பீசஸை எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணி வச்சதை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. கட் பண்ணி வச்ச பிஸ்கட்ஸை சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சே வேக விட்டுக்கணும். நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால வேகமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி போட்டு லைட் ப்ரௌனாக இருக்கும்போதே எடுத்துடணும். லைட் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும்.
சுவையான மொறுமொறுப்பான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள பிஸ்கட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.